ஜனங்களுக்குள்ள ஐக்கியமானாலும் சரி, கர்த்தரிடத்தில் சேருகிறது ஆனாலும் சரி, பரிசுத்த வாழ்க்கையின் முயற்சி ஆனாலும் சரி, யூ ஹாவ் டு டேக் எஃபர்ட். இந்த வருஷம் தடையே வராது, நீங்கள் நடந்து போங்க, உங்களுக்காக எல்லாமே திறக்கும்லாம் நான் போய் சொல்ல மாட்டேன். தடைகள் வரும், ஆனால் தாண்டுகிற பலன் கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு வரும். அல்லேலூயா. நடந்து வந்தவங்களை ஏற வச்சது என்ன தெரியுமா? தடை தான். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? நடக்கிற உங்களை பறக்க வைக்க போறது இந்த தடை தான். அல்லேலூயா. அப்போ உங்க வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு ஆவிக்குரிய காரியங்கள் நீங்கள் பார்க்கிற ஒரு தடைகள் உங்களை இன்னும் பலவானாய் மாற்றுது. அதான் எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஒரு வார்த்தை என்னன்னா, கஷ்டமாக இருக்குது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான். ஐயோ பிள்ளைகளை வச்சு ஊழியம் செய்கிற கஷ்டமாக இருக்குது, ட்ராவல் பண்ண கஷ்டமாக இருக்குது. என்கிட்ட வர்றவங்களும் எப்படி கேட்பாங்க, சிஸ்டர் ரொம்ப கஷ்டமாச்சு அப்படி சொல்லுவாங்க. ஒரு நாள் ஆவியானவர் சொன்னார், என்ன கஷ்டமாக இருக்கு உனக்கு, ஏன் அதை சொல்லிக்கிட்டே இருக்கிற, கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். அப்போ எனக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை கற்றுக் கொடுத்தார், சேலஞ்ச். அதுக்கப்புறம் நான் எப்படி சொல்லுவேன்னா, சேலஞ்சிங்காக இருக்குன்னு சொல்லுவேன். அப்படின்னா எப்படின்னா, சவாலாக இருக்குன்னு சொல்லுவேன். அதை கஷ்டமாக பார்த்தா அது கஷ்டம், கஷ்டம்னு சொல்கிறவங்க சோர்ந்து போயிடுவாங்க. ஆனால் சவாலாக பார்த்தா அதை சாதிக்கணும், ஜெயிக்கணும், மேற்கொள்ளணும்னு தோணும். அதிலிருந்து நான் கஷ்டம்னு சொல்லவே மாட்டேன், சேலஞ்சிங். டெக்ஸ்ட் அம்புனா கூட சேலஞ்சிங்னு தான் சொல்லுவேன். அந்த வார்த்தையை நான் பிடித்து கொண்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு, நம்மை கர்த்தர் ஒரு சேலஞ்ச் வந்தால் தான், ஒரு கோலியாத் வந்தாதான் தாவீது ஆடி மேய்க்கிறவன் இல்ல, தாவீது வரும் மியூசிக் வாசிக்கிறவன் இல்ல, தாவீது ஒரு யுத்த வீரன் என்பது சமுதாயத்துக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஆமான் எலும்பினால்தான் எஸ்தர் ஒரு அழகு பதுமை மாத்திரம் அல்ல, அவ அலங்காரத்துக்குரியவள் மாத்திரமல்ல, அவளுக்குள் ஒரு அக்கினி இருக்கிறது, அழிக்கவும் அவளுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று ஆமான் எலும்பினாதான் தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? You became mighty when you see an obstacle, but God is saying press on. தொடரு. நீ தொடர்ந்து போவதற்கு உங்களுக்கு தேவையான எல்லாம் இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் சபைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தொடரு. தடைகளை பார்த்த உடனே உட்கார்ந்துராதீங்க, வியாதிகள் வந்த உடனே உட்கார்ந்துராதீங்க, 4 பேர் பேசணும்னா உட்கார்ந்துராதீங்க, ஜெபத்தை நிறுத்தாதீங்க, போராடுறதை நிறுத்தாதீங்க, பிரதிஷ்டையை மாத்தாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தவைகள் நற்கிரைகளை செய்வதை நிறுத்தாதீருங்க. இந்த வருஷம் நீங்க தொடரணும், பிரஸ் ஆன் பண்ணணும். இந்த வருஷம் கர்த்தர் உங்களை என்கரேஜ் பண்றார். மகிமை வெளியரங்கம் ஆகணும்னா, மகிமை வெளிப்படணும் அப்படின்னா, உன்னதமான மகிமை வெளியே வரணும் அப்படின்னா, அல்லேலூயா, ஒரு மெய்ப்பன் வாரியரா மாறணும்னா ஒரு கோலியாத் எழும்பணும்னு கர்த்தர் விரும்பினார். அந்த கோலியாத் தான் கொண்டு வந்தார். பிரச்சனைகள் தான் சிஸ்டர் உங்களுக்குள்ள உங்களுக்கே தெரியாத ஒரு டைமென்ஷனை வெளியே கொண்டு வரப்போகுது. அந்த போராட்டங்கள் தான் உங்களுக்கே தெரியாத உங்களுக்குள் இருக்கிற ஒரு பெரிய வல்லமையை வெளியே கொண்டு வரப்போகிறது. அல்லேலூயா. அதை உடைச்சாதான் வாசனை வெளியே வரும். கர்த்தர் உங்களை உடைக்கிறார்னா உங்களுக்குள்ள இருந்து நற்கந்தமான ஒரு வாசனையை வெளியே கொண்டு வரவே கர்த்தர் அதை செய்கிறார். பிரஸ் ஆன், தொடர்ந்து போங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு பந்தய பொருளை வைத்திருக்கிறார், உங்களுக்கு ஒரு பரம அழைப்பை வைத்திருக்கிறார். சக மனிதர்களோடு போட்டி போடாதீங்க, பக்கத்து வீட்டுக்காரோட போட்டி போடாதீங்க, உங்க கூட பிறந்த உலக பிரகாரமா வாழ்ற ஒருத்தரோட உங்க வாழ்க்கையை கம்பேர் பண்ணாதீங்க. சபைக்குள் இருக்கிறவர்கள் பரம அழைப்பு நமக்கு, நம்முடைய வழி பரலோக வழி. அவங்க முந்தி ஓடுறாங்க, இவங்க முந்தி ஓடுறாங்க, அவங்களுக்கு இது நடந்துருச்சு, எனக்கு இது நடக்கல, கர்த்தர் ஏன் என்னை கைவிட்டார் கேள்வி கேட்காதீங்க. கர்த்தர் எனக்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். இதில் யார் முதல் யார் ரெண்டு இல்லை, முடிய ஓடணும். நான் பார்த்துருக்கிறேன், அநேகர் நன்றாய் துவங்கி, பவுல் சொல்றார், ஆவியில் தொடங்கின நீங்கள் மாம்சத்தில் முடிக்க போறீங்களா? எவ்வளோ அழகா உங்க விசுவாச ஓட்டத்தை தொடங்குனீங்க, எப்படி ஆரம்பிச்சிங்க? நீங்க இயேசுவை பிடிச்ச போது உங்களுக்கு ஆண்டவர் மேல இருந்த வைராக்கியம் எங்கே? அந்த லவ் ஜீல் எங்கே? உயிரை கூட கொடுக்க தயாரா இந்த அம்மா நீங்க, உயிரை கொடுக்க தயாரா இந்த ஐயா நீங்க. ஆனா இன்னைக்கு தூக்கம் உங்களை இயேசுவை விட்டு பிரிக்குதே. இன்னைக்கு ஏதோ ஒரு மனிதர்கள் உங்களை இயேசு விட்டு பிரிக்கிறாங்களே. நான் சொல்றேன், ஜீசஸுக்கு மேல உங்க வேலையா இருக்கலாம், உங்க பிள்ளைகளா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், அது இயேசுக்கு மேல கொண்டு போயிடாதீங்க. இயேசுக்கு மேல கொண்டு போயிடாது. அநேக ஆண்களுக்கு விக்கிரகம் அவருடைய வேலை, அநேக பெண்களுக்கு விக்கிரகம் அவருடைய பிள்ளைகள். இல்ல, கர்த்தர் என்னை எதுக்காய் பிடித்தார்? எதற்காய் பிடித்தார்? சும்மா இந்த பூமியில் எல்லாரும் மாதிரி வாழ்கிறதுக்கு நம்ம பிறக்கல. எத்தனையோ இடத்துக்கு நான் போகிறேன், நான் அப்படியே உட்காந்துருந்தா நிறைய க்ரௌட் போயிட்டே இருப்பாங்க, நான் அப்படிலாம் சும்மா உட்காந்து வேடிக்கை பார்ப்பேன். அப்படிலாம் உட்காந்து அப்படியே நான் பார்க்கும்போது யோசிப்பேன், என் மனதில் இத்தனை மனுஷர்கள் இந்த இடத்துல இருக்கிறாங்க.
அழகானவங்க இருக்காங்க, படித்தவங்க இருக்காங்க. இந்த எல்லா மனிதர்களும் ஐ ஆல்வேஸ் ஃபெல்ட் ஐ எம் ஸ்பெஷல். ஏன் தெரியுமா? ஏன் நான் அந்த இடத்துல ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுவேன்? இவங்க எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு மேன்மை எனக்கு கிடைத்திருக்கிறது. இயேசு என்னோடு இருக்கிறார். பெரிய ஒரு அழைப்பு. எது இந்த பூமியில் சாதிச்சாலும் பரலோகத்துக்கு வர முடியுமா? அந்த மேன்மை அவர்களுக்கு கிடைக்குமா? நமக்கு கர்த்தர் கிருபையாக கொடுத்தாரே. அல்லேலூயா. அதனால தான் கீழானவைகளை பார்க்காதீங்க, மேலானதை பாருங்க. இந்த வருஷம் நிறைய நிரூபங்களை வாசிங்க. சபை வளர்ச்சிக்கு நிரூபங்கள் தான் சரியான அத்தாட்சி. நிரூபங்களை, பவுலுடைய எழுத்துக்களை வாசிங்க. நீங்க பவுலுடைய எழுத்துக்களை வாசிக்க உங்களுக்கு இந்த பூமி அற்பமாக தெரியும். இந்த பூமியில் மனுஷங்க ஹைலைட் பண்ணுறாங்க. நிறைய பேர் எதில் தடைப்படுறாங்க? அவங்க கேட்டாங்க, இவங்க கேட்டாங்க, அவங்க சொல்கிறாங்க. அடுத்தவர்களுக்காக வாழுகிற வாழ்க்கை நிறுத்தி நான் இப்படி தான் வாழுவேன். நான் சொல்கிறேன், நீங்கள் அப்படி வாழ்ந்து பாருங்கள். சமுதாயம் ஒரு நாள் உங்களை கனப்படுத்தும். தொடரணும். தடைகள் வரும். ரூத்தே, தடைகள் எப்படி தெரியுமா? நீங்கள் தொடர்ந்து போவீங்க, உங்கள் கூட இருக்கிறவங்க நின்றுருவாங்க. பார்த்துருக்கீங்களா? அப்படி ரூத்தும் ஓர்பாலும் ஒன்றா தான் தொடங்கினாங்க. 2 பேர். ஏன்னா வசனம் சொல்லுது, அவர்கள் 3 பேராக தான் புறப்பட்டாங்க. புறப்படும் பொழுது 3 பேர் வாங்க போலாம் தான் புறப்பட்டாங்க. ஆனால் பாதியில் ஓர்பால் திரும்பி போகிறார். நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஓர்பால் போனதை ரூத் நின்று பார்த்துருப்பா. ஓர்பால் போகும்போது திரும்பி காமிச்சிருப்பா. ரூத்து நகோமி அப்படி நின்று பார்த்துட்டு இருப்பாங்க அவள் போகிற வரையும். அல்லேலூயா. அவள் போலாம், நான் போயிடுவேனா? நான் போக மாட்டேன். ஏன் தெரியுமா? ஓர்பால் நகோமியை வெறுத்தவள் அல்ல, நகோமியை நேசிச்சவள். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? நகோமியை நேசிச்சா, லவ் பண்ணா, அதனால தான் புறப்பட்டா. நகோமிக்கு முத்தம் கொடுத்துருக்கா, எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ், அன்பின் முத்தத்தை கொடுத்தா. கசப்போட திட்டிட்டு போகல, சமாதானமா முத்தம் கொடுத்து தான் போனா. ஓர்பால் இடத்தில் இருந்தது அன்பு, ரூத்தின் இடத்தில் இருந்தது நேச வைராக்கியம். ஹல்லேலூயா. அன்பு பத்தாது சபையே, நேசம் பத்தாது, நேச வைராக்கியம் வேணும். நேச வைராக்கியத்தை தான் உன்னத பாட்டில் பைபிள் ஃபயர்னு சொல்லுது. ஃபயரை ஃபாலோ பண்ணி க்ளோரி வரும். உங்களுக்குள்ள எரியணும். இந்த வருஷம் தொடரணும். எப்படி ஒரு வண்டி போகிறதுக்கு ஒரு ஃபயர், அல்லேலூயா, அப்படி நீங்கள் முன்னோக்கி போக உங்களுக்கு ஃபயர் தேவை. அந்த ஃபயர் எப்படின்னா நேசத்தினால தான் வரும். அன்பு வேணும் சிஸ்டர். நீங்கள் இந்த வருஷம் ஓர்பாலாக இருக்க நான் விரும்பலை, ரூத்தாக இருக்கணும். நீங்கள் தொடரணும். ஏன்னா உங்களுக்கு தெரியாது. நீங்கள் நினைக்கலாம் ஏதோ ஒரு சாதாரண நகோமி, ஒரு விதவ அம்மா கூட நான் நடந்து போகிறேன்னு. ரூத் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் போயிருப்பா. ஆனால் அவள் போய் சேர்ந்த டெஸ்டினியை பார்த்தீங்களா? கர்த்தர் அவளை கொண்டு போய் நிறுத்தின இடத்தை பார்த்தீங்களா? கர்த்தர் அவளை போய் சேர்த்த குடும்பத்தை பார்த்தீங்களா? யூதா கோத்திரத்தில் இயேசுவினுடைய வரலாற்றுக்குள்ளாக ஞானியாகிய சாலமோன் நுழைய முடியாத இடத்தில் மோவாபியலாகிய ரூத் நுழைகிறாளே. ஏன்? தன்னோடு இருக்கிறவர்கள் திரும்பி போனதை பார்த்தும் அவள் திரும்ப மாட்டேன் என்கிறாள். ஹல்லேலூயா. என்கரேஜ்மெண்ட்டை தேடாதீங்க. ஊழியத்துக்கு வந்த புதுசில் எதிர்பார்ப்போடு நான் ஊழியத்துக்கு வந்தேன். என்னுடைய தலையாய எதிர்பார்ப்பு, என்னுடைய எதிர்பார்ப்பில் ஒரு எதிர்பார்ப்பு என்னவா இருந்ததுன்னா, நம்ம ஊழியத்துக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு போனோன்னே எல்லாரும் என்னை என்கரேஜ் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். வெரி குட், வெரி குட். நான் பெரிய வார்த்தையில் எதிர்பார்க்கல. குட், கர்த்தருக்காக வேலையை விட்டுட்டு வந்துட்டீங்களா, குட் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்கன்னு நினச்சேன். யாருமே சொல்லலை. என்ன யாரும் ஒரு மனுஷியாவே கன்சிடர் பண்ணல, என் குடும்பத்தை தவிர. யாருமே என்னை என்கரேஜ் பண்ணல. ஒரு கட்டத்தில் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். என்ன யாருமே ஊழியத்துக்கு வந்தால் நம்மளை ஒருத்தர் கூட என்கரேஜ் பண்ணுறதுக்கு இல்லையே. அதை விட தட்டுறதுக்கு தான் நிறைய பேர் வந்தாங்க. ஓடி ஓடி வந்து தட்டினாங்க, தட்டி கீழே விட்டு தான் வந்தாங்க. ஆனால் சில நல்ல மனிதர்கள் என் வாழ்க்கையில் இருந்தாங்க, நல்ல மனிதர்கள். அதை தவிர்த்து நான் சொல்கிறேன், நிறைய பேர் தட்டுறது தான் வந்தாங்க. ஆனால் இந்த தட்டுதலை தாண்டி எதிர்பார்ப்புகளை நான் வெயிட் பண்ணும்போது கர்த்தர் சொன்னார். எனக்கு ஆண்டவர் யார் ஞாபகப்படுத்தினா? யோசேப்பை தான் கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். என்கிட்ட ஆண்டவர் கேட்டார், எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. நான் என்னுடைய வீட்டு பின்னாடி இப்படி பெருக்கிட்டே கண்ணில் தண்ணி விழுது. என்னை யாருமே என்கரேஜ் பண்ணுறதுக்கே இல்லை. ஐ நீட் சம் மோட்டிவேஷன் அப்படின்னு பெருக்கிட்டே நான் மனசில் நினச்சிட்டு அழுதுட்ருக்கேன். ஆண்டவர் எனக்கு சொன்னார், யோசேப்பை யார் மோட்டிவேட் பண்ணா? யோசேப்பை யார் மோட்டிவேட் பண்ணா? யோசேப்போட யாரும் இல்லை, நான் இருந்தேன். மோட்டிவேஷனுக்கு பின்னாடி யாராவது வந்து என்னை என்கரேஜ் பண்ணணும்னு நீ நினச்சனா வாழ்க்கையில் முடியாது.
என் கர்த்தர் என்னை யோசேப்புக்கு நேராக கொண்டு போகிறான். நான் அப்படியே யோசேப்பை குறித்து நினைக்க பரிசுத்தாவே வேண்டிப்பார். யாரும் உன்னை என்கரேஜ் பண்ணலனாலும் நான் உன்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்தில் நான் உன்னை கொண்டு சேர்ப்பேன். என் கையப்படி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னபடியே கொண்டு சேர்த்துட்டே இருக்கிறார். இன்னும் நாங்கள் சேரலை, இருந்தாலும் சொல்கிறேன். பட் ஐ நோ ஐ ஆம் வாக்கிங் டுவர்ட்ஸ் மை டெஸ்டினி. கையை பிடித்திருக்கிறவர் யார்? வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் யார் தெரியுமா? தொடங்கி முடிக்கிறவர், சொல்லி செய்கிறவர், வசனித்து நிறைவேற்றுகிறவர், வாக்குதத்தம் பண்ணி செய்து முடிக்கிறவர். நீங்கள் ஆராதிக்கிற தேவன். அவரே வந்து சொல்லுவார், ஆபிரகாம் எனக்கு ஒரு பிள்ளை வேணும்னு கேட்கலாம். ஆண்டரே சொன்னார், நான் உனக்கு ஒரு பிள்ளை தருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில விஷயத்தை அவரே வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். தொடங்கி ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி? கர்த்தர் சொல்லுவார், நான் முடிப்பேன். கர்த்தர் முடிப்பார். அதுக்கு நான் என்ன செய்யணும்? தொடரணும். எல்லா தடைகளுக்கு நடுவில் தடையை நீங்கள் பார்த்தோன்னே, முன்னெல்லாம் நான் தடையை பார்த்தா ரொம்ப சோர்ந்து போயிடுவேன். இப்போ தடையை பார்த்தா எனக்கு என்ன ஒரு வைராக்கியம், எனக்குள்ள ஒரு ஜீல் எரியும். ஜீல், ஓ இப்படி இருக்கா, அப்போ இப்படி தான் இரு. நான் அப்படி சொல்லுவேன். ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சுன்னா நான் சொல்லுவேன், பிசாசு பார்த்து சொல்லுவேன், நீ யாருன்னு தெரியாமல் கை வைக்கிற, வரேன் நைட் ப்ரேயர். அப்படிதான் உண்மையாக எழுந்து நடந்து அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிருவேன். when I sense something wrong, அது நடக்கிறதுக்கு முன்னாடியே பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு அதை அறிந்து ஜெபிக்கும் பொழுதே தேவன் அந்த திட்டங்களை முடிப்பார். உங்களுக்கு அத்தனை அந்த அதிகாரத்துக்கு press on. ஹல்லேலூயா. ஜெபிச்சேன், ரட்சிக்கப்படல, சோர்ந்து போகாதீங்க. press on. நடக்கிற நீங்க ஏறுங்க. ஹல்லேலூயா, ஏறுங்க. நான் முயற்சி செஞ்சேன், நடக்கல, தடையை பார்த்தோன்னா சோர்ந்து போகாதீங்க, ஏறுங்க. கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார். ரூத் நடந்து போனா எலியாவே தடுத்து நிறுத்துறார், வேண்டான்றார். கூட இருக்கவங்களாம் என்ன சொல்கிறாங்க, எனக்கு என்ன பரிதாபம் தெரியுமா? எனக்கு எலியா கூட சுற்றி இருந்த மற்ற தீர்க்கதரிசிக்கு உங்கள் ஆண்டரை எடுத்துக்கொள்ளப்படுறாராமே சொல்கிறான். அவனுக்கு தெரியும், ஆனால் அவனுக்கு தொடர மாட்டான். இங்கே தொடராதவன் தெரியாதவன் அல்ல, தெரியும் ஆனால் செய்ய மாட்டான். நமக்கு இருக்கிற ஒரு பெரிய விஷயம் என்ன, நான் யூத்ஸ்க்கெல்லாம் கவுன்சிலிங் கொடுத்தா யூத்க்கு என்ன சொல்லுவாங்க, அக்கா தெரியும்க்கா ஆனால் செய்ய மாட்டேன். இந்த வருஷம் தெரிஞ்சு செய்யுங்க. ஒரு அடி முன்னாடி எடுத்து வைங்க. போன வருஷம் நீங்கள் இருந்ததை விட இந்த வருஷம் நீங்கள் அடுத்த நிலையில் இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ப்ரெஸ் ஆன். தாண்டி போனார். திரும்பி வரும்போது மொத்த பேரும் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? எலியாவின் மேல் இருந்த ஆவி எலிசாவின் மேல் வந்திருக்கிறது. எலிசா வந்து சொல்லலை, என் மேலே 2 வந்து ரட்டத்திலே வந்துருச்சுன்னு. அதான் மகிமை என்பது, மகிமைக்கு விளக்கம் தேவையில்லை, மகிமைக்கு வார்த்தைகள் தேவையில்லை, பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். Glory is a physical manifestation of unseen characters of God. Gloryனாலே காண முடியாதவைகளை கர்த்தர் காண பண்றதுதான். ஹல்லேலூயா. எலியாவின் மேல் இருக்கிற எப்படி தெரியும்? ஆவியை யார் பார்க்க முடியும்? ஆவி யாராவது பார்க்க முடியுமா? முடியாது. ஆனால் அவன் அந்த யோர்தானை பிரித்து எலிசா நடந்து வரும் பொழுது they are seeing the manifestation. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நம்ம ஜெபத்தை யாரும் பார்க்க மாட்டாங்க, ஆனால் ஜெபத்தின் விளைவுகளை பார்ப்பாங்க. உங்கள் போராட்டத்தை யாரும் பார்க்க மாட்டாங்க, ஆனால் நீங்கள் போராடி ஜெயிக்கும் போது மனுஷங்க பார்ப்பாங்க. மேனிஃபெஸ்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் பிரயாசப்படணும். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு அந்த பலத்தை தரப்போகிறார். ஆமென். எத்தனை பேருக்கு ஆசையாக இருக்குது ஒரு புதிய அபிஷேகத்தை நீங்கள் ரிசீவ் பண்ணணும்? ஏன்னா சவால்களை நம்ம சந்திக்கணும், அதை மேற்கொள்ளணும், அதை ஜெயிக்கணும். இந்த வருஷம் நீங்கள் ஜெயிக்கணும். என் ஆசை என்ன தெரியுமா? நம்ம எல்லாரும் ஜெயிக்கணும். இந்த வருஷம் நம்ம அடுத்த நிலைக்கு போகணும். ப்ரெஸ் ஆன் பண்ணுங்கள். தடையை பார்த்த உடனே இதுக்கப்புறம் நீங்கள் சோர்ந்து தடையை பார்க்கும்போது உங்களுக்குள்ள வைராக்கியம் வரணும். ஹல்லேலூயா. கோலியாத்தின் சத்தம் கேட்ட உடனே மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் பயம் வந்துச்சு. ஆனால் கோலியாத்தின் சத்தம் கேட்ட உடனே தாவீதுக்குள்ளே தான் வைராக்கியம் வந்துச்சு. சத்தம் ஒன்று தான், ஒரே சத்தம் தான், ஒரே நகோமி தான், ஒரே சூழல் தான். எலியா என்பவர் ஒருவர் தான், ஆனால் தொடர ஒருத்தன் தான் விரும்பினா, ப்ரெஸ் ஆன் பண்ண ஒருத்தன் தான் விரும்பினா, ஒருத்தி தான் எவ்வளோ கஷ்டம்னாலும் பரவாயில்ல நான் போறேன்னு சொன்னா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழுந்து நிற்போமா தேவ சமூகத்தில்? ஜீசஸ், ஜீசஸ். மகிமை வெளியரங்கமாகணும்னா ஒரு அக்கினி வேணும். ஃபயர் அக்கினியை ஃபாலோ பண்ணி மகிமை இறங்கி வந்துச்சு.
இன்னைக்கு உங்களுக்குள்ள ஒரு நேசம் இல்ல, நேச வைராக்கியம். அடுத்த லெவல் வாங்க, ஏறி வாங்க. பின்னானவைகளை மறந்துருங்க. கடந்த வருடத்துல நடந்த தோல்விகள், கடந்த வருடத்துல நடந்த அசம்பாவிதங்கள், கடந்த வருடத்துல உங்க குடும்பம் சந்தித்த பிரச்சனைகள் மறந்துருங்க. இதோ புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் பின்னானவைகளை மறக்க வேண்டும். கர்த்தர் சொல்றார், வா முன்னாடி பார், முன்னாடி பார். உங்களுக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணினவைகள் பாருங்க, அதை பாருங்க. கண்களை மூடி அப்படியே தேவ சமூகத்தில் அந்நிய பாஷை மெதுவா பேசுங்க. வாய்களை திறந்து அப்படியே உங்க சத்தம் உங்க காதுகளில் விழுற மாதிரி மெதுவா அந்நிய பாஷைகள் அப்படியே பேசுங்க. கண்களை அடைத்து பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய பந்தய பொருளை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். உங்க ஓட்டம் தனி ஓட்டம் சிஸ்டர். உங்க அக்கா தங்கச்சி கூட எல்லாம் போட்டி போடாதீங்க சிஸ்டர். அதை பார்த்து சோர்ந்து போகாதீங்க சிஸ்டர். அவங்க அப்படி போயிட்டாங்க, நான் இப்படி இருக்கிறேன்னு நினைக்காதீங்க சிஸ்டர். ஐயா, நம்ம கூட வேலை செய்யறவங்க எல்லாம் முன்னேறி போறாங்களே, நம்ம மட்டும் இப்படி இருக்கோமே. இயேசுவை நம்பி வந்தோமே, இயேசுவை நம்பி இருக்கிறோமே, ஆனா நம்ம வாழ்க்கையில எந்த முன்னேற்றம் இல்லையேன்னு யோசிக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கென்று ஒரு தனியா ஒரு பந்தய பொருளை உங்களுக்கென்று அவர் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். வேகமாய் ஓடி முடிக்காம போயிட்டா பலன் கிடைக்காதவமா. கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு, நீ மெதுவா ஓடு, பொறுமையா ஓடு, பொறுமையாவே ஓடு. நிரந்தரமான சுதந்திரம் உங்களுக்கு இருக்கிறது. உங்க பரிசை யாரும் திருட முடியாது. கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஐஸ்வர்யத்தை யாரும் திருட முடியாது. கர்த்தர் உங்க குடும்பத்திற்கு வைத்திருக்கிற நன்மைகளை யாரும் திருட முடியாது. ஒரு மனுஷனாலும் கர்த்தர் கையிலிருந்து ஒன்றை பறிக்க முடியாது. கர்த்தர் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய பிசினஸ் ஆசீர்வதிப்பார், உங்க வேலைகளை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு உண்டாயிருக்கிற எல்லாவற்றையும் என் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆனா நீங்க செய்ய வேண்டிய ஒண்ணே ஒண்ணு, தொடர்ந்து போ, நிக்க வேண்டாம். தேங்கி போன தண்ணீர் நாற்றம் எடுக்கும். தேங்கி போன தண்ணீரில் அநேக தேவையில்லாத உயிரினங்கள் உண்டாகும். தேங்கக்கூடாது, நதியா பாயணும். நீங்க நதி ஓடிக்கிட்டே இருக்கணும். கற்கள் வரும், ஆனா தாண்டி ஓடுங்க. நீங்க ஒரு நதி, தடைகள் வரும், ஆனா தாண்டி ஓடுங்க. நதி எப்படி வளைத்து கொடுத்து அந்த தண்ணீர் ஓடுதோ, ஓடுங்க ஓடுங்க. கர்த்தர் சொல்றார், ஜெபத்தை நிறுத்திடாதம்மா. ஜெபிச்ச மாற்றமே இல்லை, நிறுத்திடாதீங்க. உங்க ஜெபத்தினாலதான் ஐயா அவர் உயிரோட இருக்கிறார். உங்க ஜெபத்தினால்தான் உங்க குடும்பம் வாழ்ந்துகிட்டு இருக்கு. நிறுத்திடாதீங்க. இன்னும் ஜெபிங்க, இன்னும் ஜெபிங்க. நடந்து வந்தீங்களா, இப்ப ஏறுங்க. ஏறி கூரைய பிரிங்க, பிரித்து இறக்கி விடுங்க. கர்த்தர் பலன் தருவார். சிஸ்டர், நடக்கவே எனக்கு பலன் இல்லை. இல்ல, கர்த்தர் சொல்றாரு, ஏன் நடந்து வந்தவன் ஏறுவதற்கு கர்த்தர் பலன் தருவார், பலன் தருவார். உங்க கூடவே வந்த நிறைய பேர் நின்னுட்டாங்க, திரும்பி போயிட்டாங்க. ஆனா நீங்க திரும்ப கூடாது. கர்த்தர் சொல்றாரு, இல்ல, இந்த வருஷம் நீ என்னோட கிட்ட வா. பக்கத்துல இருக்கவங்களை பார்க்க வேண்டாம், கிட்ட வாங்க. இயேசு உங்களை அழைக்கிறார். இப்போ உங்க உள்ளத்துல ஒரு ஃபயரை கர்த்தர் வைக்கிறார். This is not an external fire but an internal fire. I speak this fire in the name of Jesus. உங்க உள்ளத்துக்குள்ள அப்படி ஒரு அக்கினி. இது நேச அக்கினி, இது ஜீல் என்ற ஒரு அக்கினி. இது திரும்பி போக வைக்காது. இது தடைய பார்த்த உடனே வா திரும்பி போலான்னு சொல்லாது. இல்ல ஏறுவோம்னு சொல்லும். இல்ல ஏறுவோம். ஏறு. கர்த்தர் சொல்றார், ஏறி வாங்க. தடைகளை பார்த்த உடனே திரும்பிடாதீங்க. நோ, ஏறி வாங்க. கர்த்தர் சொல்றார், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏறி வா, ஜெபத்தில் ஏறி வா, பிரதிஷ்டையில் ஏறி வா, வேத தியானத்தில் ஏறி வா, அன்பில் ஏறி வா, ஐக்கியத்தில் ஏறி வா. ஏறு. கூரையை பிரி, பலன் தருகிறார். ரிசீவ் பண்ணுங்க, அந்த பலனை ரிசீவ் பண்ணுங்க. புது பலன். நடக்கிறவர்கள் ஏறணும். ஷாகதாரா லீகா மாதா ராகலாதா ராபலா பிரசான். தொடர்ந்து போ. உனக்கென்று ஒரு பந்தய பொருளை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். உனக்கு ஒரு பரிசு ஆயத்தமா இருக்கிறது. ரீகாலபா ஷீகலாதா ராபபா கிரலா ஷீகரேலலபா. தொடங்கி முடிக்கிறவர் உங்களோடு வருகிறார். முடிவு வரையந்த நடத்துவார். கைவிடாத கண்மலை உங்களோடு வருகிறது. மகிமையின் மேகம் உங்களோடு வருகிறது. உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். தேவ ஜனமே திடன் கொள். தேவ பிள்ளையே திடன் கொள். தள்ளாடுகிற முழங்கால்களே திடன் கொள்ளுங்கள். தளர்ந்த கைகளே திடன் கொள்ளுங்கள். உங்கள் முழங்காலுக்குள் தேவ பலன் இறங்கி கொண்டிருக்கிறது. நீ கபதரபா, உங்கள் கைகளுக்குள் தேவ பலன் இறங்கி கொண்டிருக்கிறது.
உங்க சரீரத்தில் ஒரு ஹீலிங். அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாகிறீர்கள். a healing power, a healing power. rikala la la shigela le le la 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 badure beleba shigadaraba. இரத்த அணுக்களில் ஒரு ஹீலிங் பவர். இரத்தத்தில் இருக்கிற சில குறைபாடுகள் ஒரு ஹீலிங் பவர். நீக்கரரர ஷிகரபௌசிதரபே உள் உறுப்புகள் ஒரு ஹீலிங். நீகல பாபா ஷிரேலேலேலேலேலே தபரா ஈரோமா ஷிரபே ஹத்துரே ரீமாதர கஷிகதரவா. ரூதே, ஓர்பால் போகலாம், நீ திரும்பாத. உனக்கு ஒரு போவாசை நான் ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். திரும்பாத, திரும்பாத. உனக்கு ஒரு பிள்ளையை ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். திரும்பாத. அநித்தியமான உலக சந்தோஷத்திற்காக நித்தியத்தை இழந்து விடாதிருங்கள். திரும்பாத ரூத்தே, ஓர்பால பார்க்காத, சோர்ந்து போயிருவேன். உன்னை சுற்றி இருக்கிறவர்களை பார்க்காத. எலிசாவே, தொடர்ந்து போ, தொடர்ந்து போ. எரிகோவை தாண்டி போ, யோர்தானை தாண்டி போ. எலியாவை தொடர, எலியாவை பின்தொடர், பின்தொடர், பின்தொடர். நீங்கள் தொடர்ந்து போக முடியாதபடி உங்கள் இருதயத்தில் இருக்கிற சோர்வுகளை கர்த்தர் இப்பொழுது வெளியே ஏற்றுகிறார். சோர்வின் ஆவியை வெளியேறு, வெளியேறு, வெளியேறு. என் பிள்ளைகளை அள வைத்து, என் பிள்ளைகளை உட்கார வைத்து தேவ ஜனத்தை முன்னேறி போக முடியாதபடி மூளையில் தள்ளுகிற சத்துருவின் கிரியைகள், காதுக்குள்ள வந்து ஒலிக்கிற அந்த வார்த்தை, கர்த்தர் உன்னை கைவிட்டார் என்று சொல்லுகிறானோ பிசாசு, கர்த்தர் உன்னை மறந்தார் என்று சொல்லுகிறானோ, அந்த பொய்யின் ஆவியை வெளியேற்றுகிற, மற்ற மனிதர்களை பார்த்து துக்கத்தை உன் மனது ஏற்படுத்துகிறானோ பிசாசு, வெளியேற்றுகிற அந்த ஆவி வெளியே போகுது. மனதில் ஒரு வேதனை, மனதில் ஒரு வருத்தம், ஆண்டு மேல ஒரு கசப்பு, அப்பா மேல ஒரு வருத்தம், எனக்கு நீங்க செய்யல, எனக்கு நீங்க தரல, அதெல்லாம் கர்த்தர் எடுக்கிறார். தந்தாலும் தராவிட்டாலும் அவருக்கு பின் தொடர்வேன். ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க. பின்தொடர்வே, பின்தொடர்வே, பின்தொடர்வே இயேசுவை. I will press on. எது நடந்தாலும் உமக்கு பின்னாடி நான் வருவேன்பா. இந்த வருஷம் நான் ஏறுவேன்பா. நடக்கிற நான் ஏறுவேன்பா. ஓடுற நான் பறப்பேன்பா. பின்தொடர்வே. அர்ப்பணித்து முடிக்க போதும். அர்ப்பணி, சரண்டர் பண்ணுங்க. உங்களுக்கு பலன் இல்ல, ஆனா உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு ஒரு பலன் இப்ப கடந்து வருது. எது நடந்தாலும் பின்தொடர்வேன் இயேசுவை. செல்வமோ வறுமையோ, செல்வமோ வறுமையோ, வியாதியோ சுகமோ, பின்தொடர்வேன் இயேசுவை. அப்படியே வலது கை இருதயத்துல வச்சு சொல்லுங்க. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம். இத நீங்க பாடும்போதே உங்க சுற்றி உலகம் அப்படியே உங்களுக்கு பிளர் ஆகி பரலோகத்தை உங்க கண்கள் பார்க்கட்டும். இயேசுவை பாருங்க. இயேசுவை பார்த்துட்டு நீங்க தான்ப்பா எனக்கு எல்லாம். அவர் யார் தெரியுமா? தொடங்கி முடிப்பார். நீரே